தெற்கு லண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற வன்முறைச் சம்பவம் ஒன்றில் 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கவுன்சில் வீடுகள் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கின்றது. 400 பவுண்ட்ஸ் கோஸ்ட் ஆஃப் லிவிங் கொடுப்பனவு தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கின்றது. 288 பவுண்ட்ஸ் கேரர் அலவன்ஸ் கொடுப்பனவு தொடர்பாகவும் இன்னும் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன. வீடியோவுக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான செய்திகளை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அங்கேயும் நிறைய தகவல்கள் உள்ளன. தெற்கு லண்டனிலே இருக்கும் டெட்ஃபோர்ட் நகரத்தில் நேற்றிரவு 10:30 மணியளவில் இளைஞர் ஒருவர் கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றார். இந்த வன்முறை சம்பவம் வேறு சில இளைஞர்களால் சேர்ந்து செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த 20 வயதுடைய இளைஞர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் டெட்ஃபோர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய சரே கேஸ் என்கின்ற இடத்திலே நடைபெற்றிருக்கின்றது. போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக போலீசார் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தபோது அந்த இடத்திலேயே அந்த குறிப்பிட்ட 20 வயதுடைய இளைஞர் கொல்லப்பட்டிருந்தார். இது தொடர்பாக 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. இந்த சம்பவம் அந்த பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. பிரதமர் ரிஷி சுனாக் இன்று கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். அனைத்து ஊடகங்களிலும் அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ பிரான்ஸில் D-Day நினைவு நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வருது. நேற்று 6ஆம் தேதி பிரான்சின் நோர்மண்டி நகரில் மிகப்பெரிய ஒரு நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ், அமெரிக்க ஜனாதிபதி பைடன் உட்பட முக்கியமான உலக தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். யூகேனுடைய பிரதமர் ரிஷி சுனாக்கும் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கே நீண்ட நேரம் நிற்காம ஏழியா யூகேக்கு திரும்பி வந்துட்டார். அந்த நிகழ்வை முழுமையாக நின்று முடிக்காமல் ஏழியா திரும்பி வந்துட்டார். அதுதான் இப்போ அவர் மேலே வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு. என்னென்னு சொன்னால், அங்கே 2ஆம் உலக போரில் தியாகங்களை செய்த அந்த இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் எல்லோரும் மதிப்பளிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் இவர் அங்கே நிற்காதது இது நாட்டுக்கான அவமானம் என்று சொல்லியும் யூகே மக்களையும் யூகேயில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையும் பிரதமர் ரிஷி சுனாக் அவமதிச்சிட்டார் என்று சொல்லியும் இப்போ பரவலாக அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதற்காக அவர் மன்னிப்பு கோரி இருக்கின்றார். அப்போ எதுக்காக நிகழ்ச்சிக்கு கடைசி நேரம் வரைக்கும் அங்கே நிற்காமல் ஏழியா யூகேக்கு திரும்பி வந்தவர் என்று சொன்னால், இங்கே யூகேல ஒரு டெலிவிஷன், ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்க வேண்டியிருந்ததாம். அந்த பேட்டிக்காக, அதாவது தேர்தல் பரப்புரைக்காக அவர் இங்கே திரும்பி வந்திருக்கின்றார். எனவே தேர்தல் பரப்புரை முக்கியமா அல்லது நாட்டுக்காக போராடிய இராணுவ வீரர்களை மதிப்பளிக்கிறது முக்கியமானு சொல்லி இப்போ ஒரு பெரிய விவாதங்கள் எல்லா ஊடகங்களையும் போய்கொண்டிருக்குது. இருந்த போதிலும் கூட பிரதமர் அதுக்கான மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நான் பிரான்ஸில் நின்று எல்லா இராணுவ வீரர்களையும் சந்தித்து அவர்களுக்கான எல்லா மரியாதையும் கொடுத்துட்டு பிறகு இங்கே யூகேக்கு யூகேல நடந்த நிகழ்வுகளையும் கலந்து கொண்டுட்டு தான் நான் திரும்பி லண்டனுக்கு வந்தேன். எனவே நான் அதை மிஸ் பண்ணல, இருந்தாலுமே கூட நான் அதை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் இப்போ தேர்தல் காலம் என்றதால் இப்போ எல்லா விஷயங்களுமே தீப்பொறி பறக்கிற மாதிரி தான் செய்திகள் எல்லாம் வந்துருக்கும். இந்த விஷயம் இன்றைய நாளில் இந்த நேரத்தில் யூகேல இருக்கிற எல்லா மீடியாக்களையும் பரவலாக எதிரொலித்து கொண்டிருக்கு. கவுன்சில் வீடுகள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமுமே நிறைய பேர் கவுன்சில் வீட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டு நீண்ட காலமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுபோக கவுன்சில் வீடு கிடைச்சாலுமே கூட அதில் ஏதாவது ரிப்பரேஷன் செய்யணும், ஏதாவது புதுசாக மாற்றங்கள் செய்யணும் என்று சொன்னால் அதுக்கும் அப்ளை பண்ணி போட்டு நீண்ட காலம் காத்திருக்கணும். இப்படியான ஒரு நிலைமையில தான் கவுன்சில் வீடுகள் இருக்குது. இருந்தாலுமே கூட யூகே முழுவதும் 1,45,800 பேர், 1,45,800 பேர், பெரியவர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் வரை வீடுகள் இல்லாமல் தற்காலிக தங்குமிடங்கள்லையும் வீதியோரங்களிலையுமே படுத்திருக்கிறார்களாம். 1,45,800 பேர். நிலைமை அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லோருமே கவுன்சில் வீட்டுக்கு அப்ளை பண்ணவர்களாம். நிலைமை அப்படி இருக்கும்போது யூகே முழுவதும் 33,000 வீடுகள், 33,000 ப்ராப்பர்ட்டிஸ் எம்டியா இருக்காம். யாருமே இல்லாமல் எம்டியாக இருக்குதாம் கவுன்சில் கண்ட்ரோலுக்குள்ள. அப்போ ஒரு பக்கம் 33,000 வீடுகள்
வந்து எம்டியாக இருக்கும்போது, யாருமே இல்லாமல் யாருக்கும் கொடுபடாமல் எம்டியாக இருக்கும்போது, மறுபக்கம் 1,45,800 பேர் வீடுகள் இல்லாமல் தெருக்கல்ல படுத்துக் கொண்டிருந்தா அது எப்படி நியாயமாகும் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அறிக்கை வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்குது. அந்த ஆய்வறிக்கையில் தான் இது சொல்லப்பட்டிருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கவுன்சில் வீடுகளுக்கு அப்ளை பண்ணவர்களுடைய தொகை வந்து 15% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே கவுன்சில் ஒரு பக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும், எங்களுக்கு வீடுக்கு நாங்கள் அப்ளை பண்ணும்போது வீடு இன்னும் கிடைக்கல என்று சொல்லி. ஆனால் மறுபக்கம் வந்து 33,000 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூகே முழுவதும் எம்டியாக இருக்காம். இந்த வீடியோவை ஸ்கொட்லாந்திலிருந்து பார்ப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு. நீங்கள் கேரர் அலவன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கேரர் அலவன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தரப்படும். அதோட வருஷத்தில் 2 தடவைகள் ஸ்கொட்லாந்தில் வந்து வருஷத்தில் 2 தடவைகள் வந்து மேலதிகமான எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் தரப்படும். அந்த தொகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் சராசரியாக 288 பவுண்ட்ஸ். 288 பவுண்ட்ஸ். இந்த வருஷத்துக்கான முதலாவது அந்த அலவன்ஸ் வந்து இன்று வெள்ளிக்கிழமை பெரும்பாலான வழங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒருவேளை உங்களுக்கு அந்த காசு வரையில் என்று சொன்னால் திங்கட்கிழமை வரும் என்று சொல்லி ஸ்காட்டிஷ் அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதாவது ஸ்காட்டிஷ் அரசாங்கம் ஃபண்ட் பண்ணும். அதை வந்து DWP வந்து உங்களுக்கு தரும். 288 பவுண்ட்ஸ் மேலதிக கொடுப்பனமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேரர் அலவன்ஸ் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இன்று வெள்ளிக்கிழமை பெரும்பாலானவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வந்திருக்கும். இன்றைக்கு அப்படி வரையில் என்று சொன்னால் உங்களுக்கு திங்கட்கிழமை கண்டிப்பாக வரும் என்று சொல்லி ஸ்காட்லாந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. அதே வேளையில் அடுத்த கொடுப்பனவு இந்த வருடத்துக்கு இரண்டாவது கொடுப்பனவு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வழங்கப்படும் என்று சொல்லியும் ஸ்காட்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. 400 பவுண்ட்ஸ் கோஸ்ட் ஆஃப் லிவிங் சப்போர்ட் ஃபண்ட். உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கிற எல்லா கவுன்சிலுமே வந்து அந்தந்த கவுன்சிலில் வசிக்கிற வருமானம் குறைந்தவர்களுக்கு லோ இன்கம் உள்ள குடும்பங்களுக்கு வந்து ஏதாவது உதவிகள் செய்து கொண்டே இருப்பினும் இந்த கோஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து சரி கட்டுறதுக்காக இதுக்காக இந்த முறை பட்ஜெட்டில் வந்து 500 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டது என்று சொல்லியும் அந்த 500 மில்லியன் பவுண்ட்ஸும் ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று சொல்லியும் நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் அதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு கவுன்சிலுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தங்களுடைய கவுன்சிலில் வசிக்கக்கூடிய வருமானம் குறைந்தவர்களுக்கு ஏதாவது உதவித்தொகையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் வந்து ஒரு கவுன்சில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த கவுன்சில் வந்து பர்மிங்ஹாம் பகுதியில் இருக்குது. அந்த கவுன்சிலுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரோப்ஷேர் என்கின்ற கவுன்சில் தான் இந்த அறிவிப்பை விட்டுருக்கு. என்னென்னு சொன்னால் தங்களுடைய கவுன்சிலில் வசிக்கக்கூடிய வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு 400 பவுண்ட்ஸ் வந்து அவர்கள் உதவி செய்ய போகின்றார்கள். அதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3000 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்ட குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்காம். இந்த 400 பவுண்ட்ஸ் கொடுப்பனவுக்கு இதுக்காக 10.1 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காம் கவுன்சிலால. இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் எல்லா கவுன்சிலுமே யூகேல இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலுமே வந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் எல்லா கொடுப்பனவுகளும் கொடுத்து முடிக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு பிறகு மிஞ்சற கொடுப்பனவு வந்து திருப்பி அரசாங்கத்துக்கு ரிட்டர்ன் போகும். எனவே நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை வந்து தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வாங்கோ. இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து பர்மிங்ஹாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரோப்ஷேர் என்கின்ற கவுன்சில். எனவே அந்த கவுன்சிலில் வசிப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய மெயிலை செக் பண்ணி பார்க்கவும், ஏதாவது மெயில் வந்திருக்கான்னு சொல்லி. அப்படி எதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேராக போயிட்டு கவுன்சிலையும் கதைக்கலாம். அவர்களுடைய தொலைபேசிக்கும் அழைத்து நீங்கள் கதைக்க முடியும். ஏனென்று சொன்னால் 400 பவுண்ட்ஸ் அவர்கள் கொடுக்க போகின்றார்கள் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு. யூகேல கார் வைத்திருப்பவர்கள் பெரிய பெரிய வாகனங்களினுடைய சாரதிகளாக இருப்பவர்கள் எல்லோருக்குமான ஒரு முக்கியமான அறிவித்தல். இன்று வெள்ளிக்கிழமை ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் யூகே முழுவதும் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த சைன் போர்டுகள் இருக்கு தானே, அந்த சைன் போர்டுகள் வந்து 50 விதமான சைன் போர்டுகள் வந்து இலை குலைகளால் மறைக்கப்பட்டிருக்காம். அதனால் வந்து சாரதிகளுக்கு வந்து மிகவும் இடைஞ்சலாக இருக்காம். அந்த சரியான சைன் போர்டை பார்த்து தங்களால் வாகனம் செலுத்த முடியல சொல்லி ஏராளமான சாரதிகள் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கும் நிறுவனம் RAC என்கின்ற ஒரு நிறுவனம். இது வந்து நகர பகுதிகளில் குறைவாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ரூரல் பகுதிகளில் தான் மிக அதிகமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ரூரல் பகுதிகளில் ரோட்டில் 2 பக்கமும் அடர்த்தியான மரங்கள் எல்லாம் நிற்கும். சில போட்டுகள் இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு மரங்களால் மறைக்கப்பட்டிருக்கும், இலைக்குலைகளால் மறைக்கப்பட்டிருக்கும். சைன் போர்டுகளை சரியாக கவனிக்காமல் நாங்கள் வாகனம் ஓட்டினா என்ன நடக்கும் என்றது உங்களுக்கே தெரியும். எனவே இந்த
இந்த RAC நிறுவனம் இப்ப ஹைவே அத்தாரிட்டிஸை வந்து கேட்டிருக்கு. இதுக்கான நடவடிக்கைகளை வந்து உடனடியாக எடுக்க சொல்லி எல்லா சைன் போர்டுகளும் நல்ல விசிபிளாக இருக்கும்படி அந்த பகுதியை கிளீன் பண்ண சொல்லி ஹைவே அத்தாரிட்டிஸை வந்து இந்த RAC நிறுவனம் கேட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய டிரைவர்ஸ் நிறைய சாரதிகள் சொல்லியிருக்கணும், தாங்கள் வந்து இந்த சைன் போர்ட் சரியா தெரியாத காரணத்தால நிறைய ஃபைன் கட்டி இருக்கிறோம் என்று சொல்லி. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் ரோட்டில் வந்து ஒரு 50 ஸ்பீடில் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்பீடை குறைக்க போயினோம் சொன்னால் 50லேருந்து 30க்கு குறைக்க போயினோம் சொன்னால் அதில் போர்டு இருக்கும். அப்படி குறைக்கிற இடத்துலையே உடனடியாக அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீட் கேமரா வச்சுருப்பாங்க. இது நிறைய இடங்களில் இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் 50லேயே தொடர்ந்து வந்துருக்கிறோமா அல்லது போட்டை கவனிச்சுட்டு உடனடியாக 30க்கு குறைக்கிறோமா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் அந்த பாயிண்டில் வந்து நிறைய பேர் கேமராவில் மாட்டுப்படுவினோம். அதுக்காகத்தான் வேணுமெண்டே கொண்டே அங்கே கேமரா வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் 50ல் போய் கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று 30க்கு குறைக்கக்குள்ள வந்து அந்த சைன் போர்ட் கிளியர் இல்லாத நேரத்தில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து கேமராவில் மாட்டுவோம். எனவே அப்படியான முறையில் நிறைய பேர் கேமராவில் மாட்டப்பட்டு ஃபைன் கட்டியிருக்கிறதாக இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே கூட இந்த RAC நிறுவனம் இப்போ ஹைவே அத்தாரிட்டிஸை கேட்டிருக்குது அந்த போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல விசிபிளாக வச்சிருக்க சொல்லி. எனவே இந்த தகவலை UKல வாகனங்கள் வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.